என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். ஹாய் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. நீங்க தான் புதுசா வந்து பொண்ணா? ஆமாம் சார், புதுசாக வந்திருக்கேன் சார். ஓகேமா, ஆல் த பெஸ்ட்மா. ஹலோ ஓகே, கரெக்டா முடிங்க. உங்களுக்கு கொடுத்ததை நீங்க செய்யுங்க, எந்த பயமும் வேணாம். நார்மலா இருங்க, பயப்படாதுங்க, யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. இங்க யாராவது உங்களை யாராவது சொன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே சார், கண்டிப்பாக சார். இவ்வளவு தூரம் செலக்ட் ஆகி உங்க அப்பா ஆசைப்பட்டு இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுங்க. கண்டிப்பாக சார், என்னோட பெஸ்ட் இந்த ஆஃபீஸ்க்கு எப்போதுமே கொடுப்பேன் சார். உங்க கூட இன்னொருத்தவங்க வந்திருக்கணுமே. ஆமாம் சார், பைக் பார்க்கிங் பண்ண போயிருக்காங்க, ஸோ வந்துருவாங்க சார். ஓகேமா, இங்க எல்லாத்துக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஒர்க்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க யாராவது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரியோ என்ன மாதிரியாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. யாராவது சொன்னா தைரியமா வந்து சொல்லுங்க, இல்லன்னா தைரியமா நீங்க கூட அங்க பேசலாம். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே, உங்ககிட்ட எல்லாம் சத்தம் போடக்கூடாது, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இப்படி எல்லாம் எதுவும் நினைக்க கூடாது. உங்க மேல எந்த இடத்துலயும் தப்பு இல்லைன்னா நீங்க எங்க வேணாலும் பேசலாம். ஓகே சார். ஏதாவது ஒண்ணு மேனேஜர் ரூம் இருக்கு, வந்து என்ன பாருங்க. சரி சார். உங்களுக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, நாளைக்கு ட்ரைனிங் வந்துருங்க. ட்ரைனிங் வந்துட்டு என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகேன்னு மட்டும் தான் சொல்றீங்க, பயப்படாதீங்க, தாராளமாவே பேசலாம். என்னோட உங்க ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ லாங்ல இருந்து வந்திருக்கீங்க, இங்க உங்களுக்கு யாருக்கும் ஃப்ரெண்டு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நானும் அங்க இருந்து தான் இங்க வந்தேன், அதனால நீங்களும் நானும் ஃப்ரெண்டாவே இருக்கலாம். சார் பயப்படாதீங்க, நீங்களும் நானும் ஃப்ரெண்டா இருக்கலாம். உங்களுக்கு ஓகேனா ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல பயப்படுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா வேணாம். எஸ் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃப்ரெண்டாக இருக்கலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை சார். சரி ஓகே, நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. எப்படியும் நீங்க ஒர்க் இருக்காது, ஆபீஸை சுத்தி பாருங்க, உங்களோட கேபினுக்கு போய் நீங்க உட்காருங்க. சரி, என் ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட பேசலையா? அவர் என்னோட ரூமுக்கு வர சொல்லிருங்க, இல்ல நான் பார்த்தா நான் பேசிக்கிறேன். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் பைக் அடிப்பாட்டு போனாரா, எங்க போனாருன்னு தெரியல. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாருங்க, இன்னும் சார் உள்ளார வரல. உங்ககிட்டயே நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே பேசியிருப்பேன். அது சார், அவனுக்கு இங்க புதுசா ஸோ எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஏதாவது விஷயம் ஏதாவது இது பண்ணணும், எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, பயப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்டு தானா, எதுவா இருந்தாலும் கேளுங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பயப்பட மாட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் என்கிட்டயும் பயப்படாம கேளுங்க. ஓகே சார், கண்டிப்பா சார். சார், என்னோட கேபின். உங்களோட கேபின் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க கேபின் இருக்கும் பாருங்க. அப்படியே ஏதாவது டவுட்னா பக்கத்துலயே இருப்பாங்க, அவங்க கிட்டயும் கேட்டுக்கோங்க. பெருசா உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்க போறது இல்ல, சொல்ற சின்ன சின்ன ஒர்க்க பாருங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ்னா எல்லாத்துக்கிட்டயும் கேளுங்க. யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்புறம் டவுட் இருக்குன்னு அப்படியே உட்காந்துக்காதீங்க, கேளுங்க. இல்ல சார், கண்டிப்பா கேட்பேன் சார். இது பார்க்க புதுசு மாதிரி தான் தெரியும், போக போக பழகிக்கோ. ஓகேவா? சார். அப்புறம் நான் இப்ப சொன்னது எல்லா டீட்டெயிலும் உங்க ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிருங்க. அவருக்கும் இன்னைக்கு ஒர்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க 2 பேத்துக்குமே ஒர்க் இல்ல. நீங்க கம்பெனியை சுத்தி பாருங்க, யார்ட்டையாவது பேசுங்க, தனியா இருக்காதீங்க. யார்ட்டையாவது இங்க இருக்கவங்க கிட்ட பேசுங்க. பேசி பழகினாதான் கம்பெனி கூட உங்க கூடயும் அட்டாச் ஆக முடியும். அப்புறம் ஏதோ நீங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலேயே இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீ தான். கம்பெனியை சுத்தி பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க, உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், என்னோட பேரு கார்த்திகா, நீங்க கார்த்திகானே கூப்பிடலாம். ஓகே கார்த்திகா. பாருங்க, என்னோட பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணல பாத்தீங்களா, நீங்களும் கேட்கல பாருங்க. சார் பரவாயில்ல, நீங்க கேட்கலனாலும் நான் சொல்றேன். சார், அதெல்லாம் இல்ல, நீங்க உங்க பேரு சொல்லுங்க சார். சரி, நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டா அப்புறம் உங்க பேரை கேட்டுக்கலாம்னு நினைச்சேன் சார், அதனாலதான் சார் சொல்லல. நீங்க வேற பேசிட்டு இருந்தீங்களா, அதான் சார். மத்தபடி ஒண்ணுமே இல்ல, நான் வந்தோடனே என் பேரு சொல்லி இருக்கணும் சார். கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன் சார், சாரி சார். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருக்கட்டும் கார்த்திகா. என்னோட பேர் குணா, நான் இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கேன். இந்த ஆபீஸ்ல 3 வருஷமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே சார். இங்க நீங்க என்ன சார்ன்னு கூப்பிடலாம், வெளியில எல்லாம் பார்த்தா குணானே கூப்பிடலாம். அங்கேயும் போயிட்டு சார்ன்னு சொல்லாதீங்க, அப்புறம் என்ன பிரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருக்கவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் பேசியிருக்கேன், ஆனா இங்க வேலைக்கு வந்து சேரும் போது உங்களை மாதிரியெல்லாம் யாரும் இவ்வளவு பேசினது கிடையாது. ஓகே சார்ன்னு அவ்வளவுதான், அதோட சொல்லிட்டு போயிருவாங்க. நீங்க உங்க பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்னோட பேரையும் கேட்டீங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் வேற சொல்லிட்டீங்க. நானும் இந்த மாதிரி யார்ட்டையும் பேசினதும் கிடையாது பெருசா. இப்ப வரைக்குமே யாரும் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க, ஏன்னா இந்த இதுல மேனேஜரா இருக்கேன்னு ஒரு மாதிரி பயப்படுவாங்க. நீங்க தான் பயப்படாம என்கிட்ட பேசுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், உங்களோட வேலைக்கு மதிப்பு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதேதான், உங்களோட போஸ்டுக்காக நானும் மதிப்பு கொடுக்கறேன், அவ்வளவுதான் சார். யாருக்கும் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. நாளே உங்ககிட்ட நான் பயப்படுற மாதிரி பேசிட்டேன்னா போக போக ஏதோ ஒரு மாதிரி ஆயிரும் சார். எல்லாத்துக்கிட்டையும் நான் இப்படிதான் நார்மலா பேசுவேன். ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க தேவையில்லாம பயப்படக்கூடாது சார். நீங்க இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கீங்க, சோ உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன் சார். மத்தபடி உங்க மேல ஒரு பயம் இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். இங்க இருக்கவங்க பயப்படுறாங்களான்னா தெரியல, ஆனா உங்களை பார்த்து நான் பயப்படல சார். மேனேஜருக்கான மரியாதை கொடுக்கணும்ல சார். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் மேனேஜருக்கு மரியாதை
சார். ரொம்ப நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ சார். நல்லா தெளிவா தான் பேசுறீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் அமைதியாயிருவீங்களோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்ல சார், நீங்க சொன்னீங்க அதுக்கான பதில் சொன்னேன் சார், அவ்வளவுதான் சார். அப்புறம் நல்லா பேசுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா, சரி நீங்க போங்க, நீங்க போய் உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், நான் வரேன். ஓகேம்மா. என்னோட ரூம் தெரியுதுல, ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க, அதான் என்னோட ரூம். ஏதாவது ஒண்ணா என்னோட கேபின்ல வந்து கேளுங்க. ஓகே சார். சரி கார்த்திகா, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சார். என்னாச்சு மேடம், ரூமுக்குள்ள வந்திருக்கீங்க? அக்கா சொல்லுமா, நான் தான் அக்கா. அக்கா என்னதாண்டி உன் பிரச்சனை? மூச்சுக்கு முன்னூறு தரக அக்கா அக்கான்னு கூப்பிடுறியே. அது வந்துக்கா, அவ இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குக்கா. யார் இல்லாமடி? அக்கா நீ விளையாடாதக்கா. சரி சரி, என்ன பண்றது, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு நினைச்சோம், செஞ்சோம்ல. நீயும் அங்க போயிருக்கலாம், உனக்கு தான் அதுல விருப்பம் இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அங்கெல்லாம் வேணாம். என் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு உன்னையும் விட்டுட்டு அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டுலாம் என்னால போக முடியாது. ஓ, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா நீ சொல்ற? அப்படியெல்லாம் இல்லக்கா, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குக்கா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குக்கா. நம்ம எப்போதான் அவ கூட உட்காந்து எல்லாம் ஒன்னா பேசுவோம்ல, இப்ப ஏதோ நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம்ல, அதனால ஒரு மாதிரி இருக்கோ என்னமோ. சரி விடு. அவ அந்த 1 மந்த் அங்க போறான்னு சொன்னப்போவே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுல திருப்பி எப்ப வருவா, இதெல்லாம் எதுவுமே நம்மளால யோசிக்க முடியாதுல. அவ தோன்ற நேரத்துக்குலாம் வர முடியாதுல, அங்க லீவ் கொடுக்கும் போது தான் வருவா. அதுதான் மனசு கஷ்டமாவே இருக்கு. அவளை எப்போ பாப்போன்னு இருக்கு. அவ போகும்போது சந்தோஷமா தான் போனா, ஆனா இங்க இருந்து அவ போகும்போது சந்தோஷமாவே போகல. ஏதோ ஒரு பாரம், அவ மனசுக்குள்ள கவலை இத்தனையும் வச்சுட்டு தான் அவ போனா. ஆனா அது என்ன பிரச்சனை, இது எதுவுமே தெரியல. இதனால பர்த்டேக்கு 1 மந்த் முன்னாடி போனா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியல. இதெல்லாம் அவ சொல்ல கூட இல்ல பாரு. ஆமாக்கா, நானுமே பார்த்தேன்க்கா, அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் இருக்குன்னு தோணுதுக்கா. ஆனா அது என்ன பிரச்சனை என்னன்னு தான் தெரியல. பேசாம மாமா கிட்ட கேட்கலாமா? எந்த மாமா கிட்ட எங்க கேட்க போறோம்? அதுதான்க்கா. அதுதானா? மாமாக்கா அதுதான். நீ யாரு? அக்கா விளையாடாதக்கா. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்குறியடி? அதுதான்க்கா, உனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம்னு சொன்னேன். ஏண்டி அவர்கிட்ட கேட்டு ரெடி பண்ண போற? இங்க உனக்கும் எனக்குமே தெரியல, அவருக்கு எப்படி தெரியும்? அது வந்துக்கா, ஒருவேளை அவ மாமா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி வச்சிருந்தா ஏதாவது சொல்லிர போறேன்டி. அது சும்மா சொன்னேன்க்கா. அம்மா கிட்டயே சொல்லலையா, அவ மாமா கிட்டயே சொல்ல போறா. அதுவும் கரெக்ட் தான்க்கா. இப்பதான் புரியுது நீ ஏன் என் ரூமுக்கு வந்தன்னு கேட்டேன்ட்டு. ஏன்? ஏன்னா நீ மாமா கூட பேசிட்டு இருந்த, நான் டிஸ்டர்ப் பண்ணிருப்பேன் என்னமோ. நான் உன் மாமா கூட ஆமா பேசிட்டு இருந்திருப்பேன், அத நான் உள்ளர வந்தோடனே டிஸ்டர்ப் ஆயிருக்கோம். அதுதான் என்னம்மா எங்க ரூம் பக்கம்லாம் வந்திருக்கேன்னு கேட்டேன். நீ இருக்கலாம்டி, இவ்வளோலாம் யோசிக்க கூடாது. மூளை இருக்கலாம், இவ்ளோ மூளை இருக்க கூடாதுமா உனக்கு. தேங்க்யூக்கா தேங்க்யூ. உன் மாமா கால் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு லூசு. 3 நாள் ஆச்சா? ஆமாண்டி, நான் கால் பண்ணாலும் எடுக்கல, அவரும் கால் பண்ணல, ஏனே தெரியல. நானும் கால் பண்ணிட்டே இருக்கேன், என்னன்னு தெரியல. அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா சொன்னாரு அவர் 1 வீக்கு எங்கேயோ போயிருக்காராம், அவரு கொஞ்சம் வேலை மீட்டிங் அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ, வருத்தப்படுறியாக்கா? வருத்தம்லாம் இல்ல, ஒரு மாதிரி பயம், அவ்வளவுதான். அப்புறம்க்கா என் அக்கா கல்யாணமே வேணாம், மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப என்னன்னா கல்யாணம் மாப்பிள்ளை மேல வருத்தமா? ஏதாவது சொல்லிட போறேன்டி. அவரு கால் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு, நான் எங்க அவர் கூட பேசிட்டு இருக்க போறேன்? இல்லனாலுமே கால் பண்ண ஒரு 1/2 hour பேசுவோம், அவ்வளவுதான். ஓஹோ, இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசையாக்கா? ஏதாவது சொல்லிட போறேன். நீ வேறடி போடி. நீங்க வருத்தமா இருக்கேன், நான் என்ன கால் பண்ணி பாக்கட்டா? நானே கால் பண்ணி எடுக்கல, இதுல நீ கால் பண்ணா எடுக்கவா போறாரு? எடுத்தாருனா அதெல்லாம் எடுக்க மாட்டாரு போடி. நான் டெய்லியும் 2-3 டைம் கால் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எடுக்கல. இன்னைக்கு கூட கால் பண்ண தெரியுமா? இப்ப நீ ரூமுக்கு வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ண. அட்லீஸ்ட் கால் பண்றாங்களே, எடுத்து நேதுன்னு சொல்லலாம்ல. மீட்டிங் இருக்கும் தான், இல்லன்னு சொல்லல. ஃப்ரீ டைமே கிடைக்காத மாதிரி பண்றாரு. ஃப்ரீ டைமே கிடைக்காத மாதிரி என்கிட்ட கால் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு. அப்பா கிட்ட எல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காரு, என்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம்ல. டெய்லி நான் அவருக்கு கால் பண்ணுவேன், பேசுவேன். இப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கால் எடுக்க மாட்டேங்கிறாரு பாரு. நான் என்ன என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாக்கட்டா? ஃப்ரெண்டுக்கு நிறைய தெரிய போகுது. அதுதான் மாமாவோட தம்பி கிட்ட கேட்டு பாக்குறேன். ஓஹோ, அந்த லைப்ரரி பையன் கிட்டயா? நீ கேளு நீ கேட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த பையன். அக்கா அவ இல்லன்னு லைப்ரரி மறந்துடுவே நினைச்சியாடி நீ? நாம இருக்க மாட்டேன். அந்த லைப்ரரி கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறியா? நீ கேளு. அக்கா நீ ஃபீல் பண்றியேன்னு கேக்குறேன்னு சொன்னா அது ஒரு தப்பா? அதெல்லாம் தப்பு இல்லாம அப்பனா ஒத்துக்க அவரை லவ் பண்றேன்னு. அக்கா நான் லவ்வே பண்ணலக்கா, ஏங்கா உயிரை வாங்குற? இன்ன வரைக்கும் அவரை பார்த்து நான் பேசினது கூட கிடையாது தெரியுமா? ஆமாமா, நீ பேசுற ஆளெல்லாம் இல்ல, 2 பேரும் கண்ணுலயே பேசிப்பீங்களே. கண்ணுலயே பேசுவீங்க, கவிதையிலேயே எழுதுவீங்க, லெட்டர்ல கொடுப்பீங்க. கவிதையே தெரியுமா உனக்கு? இங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஆனா அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சாங்களாம். ஆனா பாவம் அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சான். அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் கண்ணிலே பேசிக்கிறாங்க. இப்படி கூட நானும் அவரை பேசினது கிடையாது. வாயில தாண்டி பேசுவோம், ஆனா நீயும் அவனும் இருக்கீங்களே. அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா, நீ ஏதோ லூசுத்தனமா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாத்தேன்டி
இல்லக்கா. எங்க கண்ணிலே நாங்க எங்க பேசிக்க போறோம்? நாங்க காதலிக்கிறோம்னா வாயில பேசிக்கலாம்ல. அதுதாண்டி என்னமோ தெரியல, நீங்க இப்ப வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா கண்ணுல பேசுறீங்க, லெட்டர்ல கவிதையே எழுதி தரீங்க. இதெல்லாம் தான் புரியல. வாயில பேசினா மாட்டிக்குவீங்கன்னு கண்ணிலே பேசிக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ லூசுத்தனமா யோசிக்கிற. நாங்க 2 பேரும் லவ் பண்ணவே இல்ல. சரி, அன்னைக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்த மாதிரி 2 பேரும் கண்ணையே பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கான பதில் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அவர் என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்த்தேன், அவ்வளவுதான். இதுல கண்ணும் கண்ணும் பேசுறதுல எதுவுமே கிடையாதுக்கா. என்னத்தையாவது பேசாதக்கா, விடுக்கா. ஓஹோ, மேடம் சமாளிக்கிறீங்க. நல்லா சமாளிங்க மேடம், நல்லா சமாளிங்க. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எங்களுக்குள்ள காதல்லாம் எதுவுமே இல்ல. காதல் இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? முதல்ல உங்களுக்குள்ள சொல்லிட்டீங்கனாலே எங்களுக்கு தெரியல. இதுல நீ வேற எங்ககிட்ட வந்து சொல்ல போறியா? அக்கா அக்காவுல சொக்காவுல பொடி. சரி விடு, மாமா கிட்ட நான் கால் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணா, காலே எடுக்க மாட்டார். நான் கால் பண்ணி எடுக்கலையா? இதுல இந்த மேடம் கால் பண்ணி எடுக்க போறாரு. இப்படி சொல்லியே நான் கால் பண்ணி எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. அக்கா சப்போஸ் எடுத்துட்டாருன்னா எடுத்தா நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு கல்யாணமே ஆகவே, அதுதான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ வேணா கால் பண்ணி பாரு, எடுக்கவே மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாக்கலாமா? பாக்கலாம் மேடம், பாக்கலாம். முதல்ல உன் நம்பர் அவர்கிட்ட இருக்காருனானே தெரியல. அதெல்லாம் என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு. சேவ் வேற போட்டு வச்சிருக்காரு. ஆமா, என்ன சேவ் போட்டு வச்சிருக்காரு? அதே நான் உன்கிட்ட சொல்லணும். மரியாதையா சொல்லிடுறீ. என்னக்கா நீ சொல்லுடி. நான் வேணா உன்னை என்ன சேவ் போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டா? என்ன சேவ் போட்டிருக்காரு? என்கிட்ட பேர் தான் சேவ் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. கணினி போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அன்னைக்கு என்கிட்ட சொன்னாரு. அதுதான் இல்லையே. ஆமாடி, அதுதான் சேவ்ல போட்டு வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன சேவ்ல போட்டு வச்சிருக்க? நீ பேர் தான் சேவ் போட்டு வச்சிருக்கேன். பேரா? ஓகே ஓகே. சரி, அவர் என்ன சேவ் போட்டு வச்சிருக்காரு? எனக்கு எப்படிக்கா தெரியும்? உன் புருஷன் சேவ் போட்டது எனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே தெரியும்னு சொன்னேன். சரி, உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் நீ சொல்லுவ அப்படியே நானும் புடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அதான் உனக்கு உண்மையாலுமே தெரியல போல. அதான்க்கா எனக்கும் தெரியலக்கா. சமத்தியா நீ என்கிட்ட அடி வாங்க போறடி. அதெல்லாம் விட மேடம், நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி எடுக்கட்டும், உனக்கு இருக்குக்கா. நீ முதல்ல கால் பண்ணு, எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பாரு, எடுக்கதான் போறாரு. உன் மூஞ்சில பல்பு தான் உடைய போகுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே. 3 நாளா நான் அடிச்சிட்டு இருக்கேன். சார் எடுக்கலையா? நீங்க அடிச்ச உடனே எடுத்துருவாரா? பாக்கலாம் எடுக்கிறாரா இல்லையான்னு. பாக்கதானே போற. பாக்குறேன். வா ஜீவா. என்ன மேடம், ரொம்ப நேரமா மாடியில நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இந்த கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்கிருந்து அவ்வளோ லாங்காலாம் வரணும்லாம் நினைக்கலடா. ஆனா என்னமோடா, என்ன ரொம்ப தள்ளி வச்சிருச்சோன்னு தோணுதுடா. யாருக்கிட்ட இருந்து? அப்பா அம்மா கிட்ட இருந்துன்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே. அது ஒண்ணுமே இல்லடா. அன்னைக்கு யோசிச்ச, பேசாம அவர்கிட்ட போய் பேசிடலாமா, அவர்கிட்ட போய் கேட்கலாமா, பேசலாமான்னு இப்படி யோசிச்சுட்டானா. என்ன யோசிச்ச? என்ன பேசலாம்னு நினைச்ச? அது அதை விட அவர்கிட்ட போய் பேசலாமா இதெல்லாம் யோசிச்சேன். ஆனா இவ்ளோ தள்ளி வரும்போதான்டா நான் யோசிக்கிறேன். அது நமக்கு தேவையில்லாத உறவுன்னு நினைக்கிறேன். அவங்க கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலடா. அதான் நான் கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன் அவர் கூடவே இருக்கணும்னு. ஆனா பாத்தியா, அவர் கூடவே நீ இருக்க கூடாதுன்னு எவ்வளவு லாங்ல நினைச்சா கூட போய் பார்க்க முடியாதுல. அவ்வளவுதானே ஜீவா. எவ்வளவு யோசிச்சாலும் அவரை பார்க்கணும்னு நினைச்சா கூட என்னால பார்க்க முடியாதுலடா. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல ஜீவா. ரொம்ப தூரம் வந்துட்டேன்டா. அவரை விட்டு ரொம்ப 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 தூரம் வந்துட்டேன் ஜீவா. என்னால இப்போ அவரை கூட வாழணும்னு நினைச்சா கூட போக முடியாதுலடா. வாழணும்னு நினைச்சேன் அன்னைக்கு நைட். ஆனா அப்ப இவ்வளவு பெரிய ஷாக் கொடுப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. இப்ப தோணுது இந்த கம்பெனில ஏன் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு. ஆசையா இருந்தேன் இந்த கம்பெனில வேலை கிடைக்கணும்னு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணான்னு தோணுச்சு ஜீவா. என்னமோ தெரியல ஜீவா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. மனசுல பாரமாவே இருக்கு ஜீவா. அவரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டணும்னு தோணுதுடா. என்னால நினைச்சா கூட போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜீவா. அவ்வளவுதானே லைஃப் ஜீவா. எல்லாமே முடிஞ்சிருச்சுல ஜீவா. நம்ம லைஃப் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. எந்த டைம்ல எப்படி வேணாலும் மாறலாம். நான் அவனு சொல்லட்டுமா, நமக்குன்னு அந்த பொருள் இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேரும். எனக்கு புரியுது ஜீவா. ஆனா அந்த லைஃப் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஜீவா. அதை விட்டு என்னால கடந்து வர முடியல ஜீவா. அவன் வந்துட்டான்னா எனக்கு தெரியல. ஆனா என்னால சுத்தமா வர முடியல ஜீவா. அதுதான் ஜீவா உண்மை. ஏன்னா மேடம், அதையே யோசிக்கிறீங்க, அதையே நினைக்கிறீங்க, அப்புறம் எப்படி வரும்? என்னால முடியல ஜீவா. எல்லாத்தையும் கடந்து வர்றதுதான் வாழ்க்கை. எனக்கு தெரியலடா, அவனை விட்டு ரொம்ப லாங் வந்துட்டோமோ. அவன் இனிமே நமக்கு கிடைக்கவே மாட்டானோன்னு தோணுது ஜீவா. நான் சொல்றேன்ல, நமக்குன்னு இருந்தா நம்ம கிட்ட வந்து சேரும். எனக்கு தெரியல, நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னு தோணுது ஜீவா. உன் வாழ்க்கையில நீ கரெக்டான முடிவு தான் எடுத்துட்டு இருக்க. இதே பாதையில தொடர்ந்து போ. என்னமோடா, அவன் கூட வாழணும்னு நினைச்சேன். ஆனா அந்த வாழ்க்கை கூட எனக்கு கிடைக்காது போல ஜீவா. அவ்வளவுதான் லைஃப் ஜீவா. இப்ப யோசிக்கிறது நடக்குமான்னு எனக்கு தெரியல. கொஞ்ச தூரம் விலகி இருக்கணும்னு நினைச்சேன். கொஞ்ச தூரம் விலகி இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் கூட வாழணும்னு நினைச்சேன். அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். அவன் என் கூட வரணும்னு ஏங்கின ஜீவா. அவனை பார்க்கணும்னு ஏங்கின. அவனை மிஸ் பண்ணேன். இது எல்லாமே நடந்துச்சு ஜீவா. அதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாத தூரத்துக்கு வந்துட்டேன் ஜீவா. அவன் எனக்கு கிடைக்க மாட்டான் ஜீவா. எதை பத்தி யோசிக்காதவா, சாப்பிடலாம்.
நீ போ ஜீவா, நான் வந்துடுறேன். சரி நான் கீழே போறேன், வந்துரு சீக்கிரம். சரி ஜீவா. என்னால உன் கூட வர முடியாதடா, உன் கூட சேர முடியாத, அவ்வளவுதானா? ரொம்ப மனசு வலிக்குதுடா. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே